மரியாளுக்கு தூதுரைத்தார். அவர் தூய ஆவியினால் கருத்தரித்தார். அருளிருந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவேற்றுக்கனியாய் இயேசு மாசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது வார்த்தையின்படியே எனக்காக கடவுது. அருளிருந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவேற்றுக்கனியாய் இயேசு மாசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேண்டிக் கொள்ளும். ஆமென். வார்த்தை மனுமானார், நம்மிடையே குடிகொண்டார். அருளிருந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவேற்றுக்கனியாய் இயேசு மாசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். கிறிஸ்துவின் வாக்குறுதி நாங்கள் தகுதுள்ளவராகும்படியாக இறைவனின் தூய அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபிப்போமாக. இறைவா, தேவதூதர் அறிவித்தபடியே உம்முடைய திருமகன் இயேசு கிறிஸ்து மனிதனானதை நாங்கள் அறிந்துள்ளோம். அவருடைய பாடுகளினாலும் சிலுவையினாலும் நாங்கள் அவருடைய உயிர்ப்பின் மேன்மை அடையும் பொருட்டு எங்கள் உள்ளங்களிலும் உமது அருளை பொழிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய அது இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். கொண்டாட்டத்தில் பங்கேற்க வந்துள்ள உங்கள் அனைவரையும் பனிமய மாதா அன்பியம் சார்பாக அன்புடன் வரவேற்கின்றோம். இன்று ஆண்டவர் இயேசுவின் உருமாற்று நிகழ்வை நமக்கு இறைமொழி விருந்தாக தருகிறது தாய் திருச்சபை.
இயேசுவின் வாழ்வில் நிகழ்ந்த ஒரு வித்தியாசமான நிகழ்வுகளின் தொகுப்புத்தான் உருமாற்ற நிகழ்வு. மலை மீது இயேசு இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்த போது அவரது முகத்தோற்றம் மாறியது. அவருடைய ஆடையும் வெண்மையாக மாறியது. மோசேயும் எலியாவும் தோன்றி அவருடன் உரையாடி கொண்டிருந்தனர். மேகத்தில் இருந்து தந்தையின் குரல் ஒலித்தது. இந்த உருமாற்ற நிகழ்விலிருந்து நாம் இறைவேண்டலின் வழியாக இறைவனோடு நெருக்கமாக உறவு கொள்வதன் வழியாக அவருடைய மாட்சியில் பங்கு பெறலாம். இறை தந்தைக்கு பணிந்து வாழ்வதன் மூலம் அவருடைய ஒப்பிசைவை பெற முடியும் என்பதை உணர வேண்டும். இந்த தவகாலத்தில் இந்த சிந்தனைகளை நம் சிந்தையில் கொண்டு இத்திருப்பலியில் பங்கேற்று ஜெபிப்போம், இறையாசீர் பெறுவோம். கென்னடி ரோசல்லா ஃபேமிலி இந்த திருப்பலியை நன்றி திருப்பலியாக எடுக்கின்றார்கள். வின்சென்ட் ஜீனா ஃபேமிலி, பனிமய மாதா அன்பிய அனைத்து குடும்பங்கள், ஜோசப் அல்மேடா தேவசகாயம் ஃபேமிலி, ஜோனா செல்வராஜ் குடும்பத்தார், ஜோர்டன் சாவியோ குடும்பத்தார், பீட்டர் கோமஸ் ஆரோக்கிய அம்மாள் குடும்பத்தார், ரீனா கிரேன்தாஸ் குடும்பத்தார், இவர்கள் அனைவரும் இந்த திருப்பலியை நன்றியறிதல் திருப்பலியாக எடுக்கின்றார்கள். மேலும் சிறப்பு கருத்துக்கள் நிறைவேற கெட்வெல் தெரப்பி சென்டர் வளர்ச்சிக்காக, சுகன்யா கருத்துக்கள் நிறைவேற ஜோசப் டெய்சன் பெர்னாண்டோ, சுகன்யா அல்ஃபோன்ஸ் ஜெய்னிஸ் அவர்களுடைய உடல்நலத்துக்காக இந்த சிறப்பு கருத்துக்காக திருப்பலி எடுக்கின்றார்கள். இறந்த ஆன்மாக்களுக்காக மரிய புஷ்பம், செல்ல நாடார், ராஜா ஜோஸ்பின் பெர்னாண்டோ, சின்னப்பன் லூர்து மேரி, சி ஜான், மரிய திவ்ய சுந்தர் இவர்களுடைய ஆன்மா இளைப்பாறுதல் அடைய, உத்திரிக்கிற ஸ்தலத்தில் இருக்கிற ஆன்மாக்கள் இளைப்பாறுதல் அடைய, யாரும் நினையாத ஆன்மாக்கள் இளைப்பாறுதல் அடைய இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். இரக்கமாயிரும்
மன்றாடுவோமாக. இறைவா, உம் அன்பு திருமகனுக்கு நாங்கள் செவிசாய்க்க எங்களுக்கு கட்டளையிட்டு உமது வார்த்தையினால் எங்கள் உள்ளத்துக்கு ஊட்டமளிக்க திருவுளம் கொண்டீரே. அகவொளியால் நாங்கள் தூய்மையாக்கப்பட்டு உமது மாட்சியை கண்டு மகிழ்வோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். கடவுள் ஆபிராமுடன் உடன்படிக்கை செய்தார். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறை வார்த்தைகள் 5 முதல் 12 முடிய மற்றும் 17, 18 மற்றும் 21. அந்நாட்களில் ஆண்டவர் ஆபிராமை வெளியே அழைத்து வந்து, வானத்தை நிமிர்ந்து பார், முடியுமானால் விண்மீன்களை எண்ணிப்பார், இவற்றைப் போலவே உன் வழி மரபினரும் இருப்பர் என்றார். ஆபிரகாம் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டார். அதை ஆண்டவர் அவருக்கு நீதியாக கருதினார். ஆண்டவர் ஆபிரகாமிடம், இந்நாட்டை உனக்கு உரிமை சொத்தாக அளிக்க உன்னை கல்தேயரின் ஊர் என்ற நகரிலிருந்து இங்கு அழைத்து வந்த ஆண்டவர் நானே என்றார். அதற்கு ஆபிரகாம், என் தலைவராகிய ஆண்டவரே, இதை நான் உரிமையாக்கி கொள்வேன் என்பதை எப்படி தெரிந்து கொள்வேன் என்றார். ஆண்டவர் ஆபிரகாமிடம், 3 வயதுள்ள இளம் பசு, 3 வயதுள்ள வெள்ளாடு, 3 வயதுள்ள செம்மறியாடு, ஒரு காட்டுப்புறா, ஒரு மாடப்புறா ஆகியவற்றை என்னிடம் கொண்டு வா என்றார். ஆபிரகாம் இவற்றை எல்லாம் அவரிடம் கொண்டு வந்து அவைகளை 2 கூறுகளாக வெட்டி ஒவ்வொரு பகுதியையும் அதற்கு இணையான பகுதிக்கு எதிரெதிரே வைத்தார். ஆனால் பறவைகளை அவர் வெட்டவில்லை. துண்டித்த உடல்களை பறவைகள் தின்ன வந்தபொழுது ஆபிரகாம் அவற்றை விரட்டிவிட்டார். கதிரவன் மறையும் நேரத்தில் ஆபிரகாமுக்கு ஆழ்ந்த உறக்கம் வந்தது. அச்சுறுத்தும் காரிருள் அவரை சூழ்ந்தது. கதிரவன் மறைந்ததும் இருள் படர்ந்தது. அப்பொழுது புகைந்து கொண்டிருந்த தீச்சட்டி ஒன்றும் எரிந்து கொண்டிருந்த தீப்பந்தம் ஒன்றும் அந்த கூறுகளுக்கிடையே சென்றன. அன்றே ஆண்டவர் ஆபிரகாமுடன் ஓர் உடன்படிக்கை செய்து, எகிப்தில் உள்ள ஆற்றிலிருந்து யூப்ரத்தீஸ் பேராறு வரை உள்ள இந்நாட்டை உன் வழி மரபினருக்கு வழங்குவேன் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. யாருக்கு நான் அஞ்ச வேண்டும்? ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலம், யாருக்கு நான் அஞ்ச வேண்டும்? ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. ஆண்டவரே, நான் மன்றாடும் போது என் குரலை கேட்டருளும். என் மீது இரக்கம் கொண்டு எனக்கு பதிலளித்தருளும். புறப்படு, அவரது முகத்தை நாடு என்றது என் உள்ளம். ஆண்டவரே, உமது முகத்தையே நாடுவேன். பல்லவி. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. உமது முகத்தை எனக்கு மறைக்காதிரும். நீர் சினங்குண்டு அடியேனை விலக்கி விடாதிரும். நீரே எனக்கு துணை. என் மீட்பராகிய கடவுளே, என்னை தள்ளிவிடாதிரும். பல்லவி. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன் என்று நான் இன்னும் நம்புகின்றேன். நெஞ்சே, ஆண்டவருக்காக காத்திரு. மன உறுதி கொள்.
உன் உள்ளம் வலிமை பெறட்டும். ஆண்டவருக்காக காத்திரு. பல்லவி. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. இரண்டாம் வாசகம். உன் உடலை மாட்சிக்குரிய தமது உடலின் சாயலாக உருமாற்றுவார். திருதூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3 வசனங்கள் 17, அதிகாரம் 4 திருவசனம் 1. சகோதர சகோதரிகளே, நீங்கள் அனைவரும் என்னைப் போல் வாழுங்கள். நாங்கள் உங்களுக்கு காட்டிய முன்மாதிரியின்படி வாழ்பவர்களை பின்பற்றுங்கள். கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைவர்களாய் நடப்போர் பலர் உள்ளனர். அவர்களை பற்றி கொண்டு மீண்டும் மீண்டும் உங்களிடம் கூறியுள்ளேன். இப்பொழுதும் கண்ணீரோடு சொல்கிறேன். அழிவே அவர்கள் முடிவு, வயிறே அவர்கள் தெய்வம், மானக்கேடே அவர்கள் பெருமை. அவர்கள் எண்ணுவதெல்லாம் மண்ணுலகை சார்ந்தவை பற்றியே. நமக்கோ விண்ணுலகமே தாய்நாடு. அங்கிருந்துதான் மீட்பராம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருவார் என காத்திருக்கிறோம். அவர் தமது ஆற்றலால் தாழ்வுக்குரிய நம் உடலை மாட்சிக்குரிய தமது உடலின் சாயலாக உருமாற்றவும் அனைத்தையும் நமக்கு பணிய வைக்கவும் வல்லவர். ஆகவே என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, என் வாஞ்சைக்குரியவர்களே, நீங்களே என் மகிழ்ச்சி, நீங்களே என் வெற்றி வாகை. அன்பர்களே, ஆண்டவரோடு உள்ள உறவில் நிலைத்திருங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 9 இறைவார்த்தைகள் 28 36 முடிய. அக்காலத்தில் இயேசு பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் கூட்டிக் கொண்டு இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலை மீது ஏறினார். அவர் வேண்டிக் கொண்டிருந்த பொழுது அவரது முகத்தோற்றம் மாறியது. அவருடைய ஆடையும் வெண்மையாய் மின்னியது. மோசே, எலியா என்னும் இருவர் அவரோடு பேசிக்கொண்டிருந்தனர். மாட்சியுடன் தோன்றிய அவர்கள் எருசலேமில் நிறைவேற இருந்த அவருடைய இறப்பை பற்றி பேசிக்கொண்டிருந்தார்கள். பேதுருவும் அவரோடு இருந்தவர்களும் தூக்க கலக்கமாய் இருந்தார்கள். அவர்கள் விழித்தபோது மாட்சியோடு இலங்கிய அவரையும் அவரோடு நின்ற இருவரையும் கண்டார்கள். அவ்விருவரும் அவரை விட்டு பிரிந்து சென்றபோது பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நாம் இங்கேயே இருப்பது நல்லது. உமக்கு ஒன்றும், மோசேக்கு ஒன்றும், எலியாவுக்கு ஒன்றுமாக 3 கூடாரங்களை அமைப்போம் என்று தாம் சொல்வது இன்னதென்று தெரியாமலே சொன்னார். இவற்றை அவர் சொல்லிக் கொண்டிருக்கும் போது ஒரு மேகம் வந்து அவர்கள் மேல் நிழலிட்டது. அம்மேகம் அவர்களை சூழ்ந்தபோது அவர்கள் அஞ்சினார்கள். அந்த மேகத்தினின்று, இவரே என் மைந்தர், நான் தேர்ந்து கொண்டவர் இவரே,
இவருக்கு செவிசாயுங்கள் என்று ஒரு குரல் ஒலித்தது. அந்த குரல் கேட்டபொழுது இயேசு மட்டும் இருந்தார். தாங்கள் கண்டவற்றில் எதையும் அவர்கள் அந்நாள்களில் யாருக்கும் சொல்லாமல் அமைதி காத்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று தவக்காலத்தினுடைய 2ஆம் ஞாயிறை நாம் கொண்டாடுகின்றோம். 2 நாளுக்கு முன்னாடி என்னுடைய நண்பருக்கு கால் செஞ்சு, இந்த மாதிரி ஞாயிற்றுக்கிழமை நம்ம பூசை வருது, மக்களுக்கு ஏதாவது ஒரு உண்மை சம்பவத்தை எடுத்துரைக்க வேண்டும். நானும் யோசித்து பார்த்தேன், இதுவரையும் எதுவும் நமக்கு இன்றைய நாளினுடைய பிரசங்கத்தோடு செட் ஆகிற மாதிரி தெரியல. நான் எடுத்திருக்கிற டாபிக் என்னென்னா, அப்படி ஜெபம், இதை வச்சு ஏதாவது ஒரு நடந்த சம்பவத்தை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என் நண்பர் சாமியார்கிட்ட கேட்டேன். அவர் 2 நாளைக்கு முன்னாடி நடந்த சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உண்மை கதையை சொன்னார். என்ன அப்படின்னு பார்க்குற பொழுது, ஒரு தாயானவர் அவருடைய அலுவலகத்துக்கு வந்தாங்களாம். வந்துட்டு, இந்த மாதிரி சாமி, எனக்கு ஒரு பொண்ணு இருக்குது, ஒரே பொண்ணு தான், அந்த பொண்ணை கட்டி கொடுக்கணும். நானும் பல இடத்துல தேடி பார்த்தாச்சு, நானும் நிறைய இடத்துல பதிவுலாம் செஞ்சு வச்சுருக்கோம். அதனால் ஒரு நல்ல பையன் கிடைக்கணும் என்கிற ஒரு எண்ணம் தான் எங்களுடைய குடும்பத்தாருக்கும் எனக்கும். ஆனால் என்ன செய்வது என்று தெரியாமலே சுற்றிக்கிட்டு இருக்கோம். அதனால் நாங்கள் ஏதாவது ஒரு ஜப காரியத்தில் இறங்கலாம் என்று அந்த தாயானவள் அந்த தந்தைக்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக, நீங்கள் ஆரம்பிங்க, நீங்கள் என்ன மாதிரி ஜபத்தை ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபாதர்கிட்ட சொல்லியிருக்காங்க. அந்த ஃபாதர் வந்துட்டு, அழகாக நீங்கள் எப்படி வேணாலும் உங்களுடைய மனசுக்கு ஒத்த மாதிரி நீங்கள் ஒரு ஜபத்தை தேர்ந்தெடுங்க என்று சொல்லியிருக்கிறாங்க. உடனே அவங்க, சரி, நான் என்னால் முடிந்த விதத்தில் முயற்சி செய்கிறேன் என்று அந்த தாயானவள் சென்று விட்டார். அவங்க கொஞ்ச நாள் போயிட்டு கழித்து மறுபடியும் ஒரு 9 நாள் கழித்து வந்தாங்களாம். வந்து அந்த ஃபாதர்கிட்ட, ஃபாதர், நான் இன்றைக்கி வந்தனே, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா என்று கேட்டாங்க. ஞாபகம் இருக்குமா, நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு கருத்துக்காக வேண்டிட்டு போனீங்களே, என்ன அது கை கூடிச்சா? ரொம்ப சந்தோஷம் சாமி, நீங்கள் அன்றைக்கி உன்னுடைய வழியில் ஏதாவது ஒரு வழியை ஆண்டவரோடு நீ நேரத்தை செலவழித்து ஒரு ஜபத்தை நீயாகவே மேற்கொள் என்று சொன்னீங்க. நானும் எனக்கு தெரிஞ்ச விதம் என்ன அப்படின்னா, மெழுகுவர்த்தி இருக்குல்ல, மெழுகுவர்த்தியை ஒரு 9 நாளைக்கு திருப்பலி முடிஞ்சோட தினமும் ஆலயத்திற்கு வந்து ஆண்டவரிடத்தில் நான் இதை ஒப்பு கொடுத்து, இந்த திருமணத்திற்காக எனது ஜபத்தை ஒப்பு கொடுக்கிறேன், ஒரு நல்ல வரனை கொடுங்க, அது உமது திருவுளம் இருந்தால் கொடுங்க என்று நானும் ஆண்டவர் எப்படி சொல்லுவாரோ அதே போல் பல வார்த்தைகள்லாம் அடுக்கி நான் எனக்கு தோன்றிய விதத்தில் ஜெபிச்சுட்டு வந்தேன். அந்த 9 நாள் கழித்து ஒரு நல்ல வரன் கிடைச்சிருக்கு. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆண்டவருடைய பாதத்தில் நான் ஜெபத்தை ஒப்பு கொடுக்கிற பொழுது அது கண்டிப்பாக கேட்கப்படும் அப்படின்றதுல இந்த ஜெப சின்ன வழிபாட்டில் நான் தெரிந்து கொண்டேன் என்பதை அந்த தாயானவர் இந்த நண்பரிடத்தில் பகிர்ந்து கொண்டிருக்கிறார். அதை தான் நானும் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். பிரியமானவர்களே, ஜெபம் என்பது நம்முடைய வாழ்வில் முக்கியமான ஒரு கூறாக இருக்கிறது. ஜெபம் இல்லாமல் வாழ முடியுமா என்று கேட்கிற பொழுது கிறிஸ்தவர்களாகிய நாம் ஜெபத்தில் தான் மூழ்கி இருக்கிறோம். இந்த தவக்காலத்தினுடைய 3 முக்கிய கூறுகளாக இருக்கிற இந்த ஜெபம், தவம், நல்ல செயல்களை செய்வது, இதில் பார்க்கிற பொழுது முதல் இடத்தை பிடிப்பது ஜெபமாகத்தான் இருக்கிறது. நம்முடைய வாழ்வில் ஜெபம் என்று சொன்னாலே ஒரு சிலருக்கெல்லாம் என்ன தோணும்? ஜெபம்னா என்ன? கடவுளோடு பேசுவது. வேற ஜெபம்னா என்ன நமக்குன்றது தெரிய வரும்ல. இப்போ பெரியவர்கள் என்று சொல்லும்போது கடவுளோடு பேசுறது. இப்போ குழந்தைங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும். குழந்தைங்களும் ஆல்ட்ட சர்வஸ் உட்காந்துட்ருக்கீங்க, ஜெபம்னா என்ன? ஜெபம்னா அவனுக்கு தெரிஞ்சது ஒரு சின்ன ஸ்மைல், அழகாக சிரிச்சிருவாங்க, எங்கே நம்ம மாட்டிக்க போகிறோமோ. இப்படியாக இருக்கிற ஒரு சூழலில் ஜெபம் என்று சொல்லும் பொழுது பல விதத்தில் நம்ம பிரிக்கலாம். அதில் முதல் ரகம் நீங்கள் சொன்னது தான், கடவுளோடு நாம் கொண்டிருக்கிற உறவு. இது எதை பொறுத்து இருக்கிறதுனா என்னுடைய தனி ஜெபத்தை ஒத்து இருக்கிறது. தனி ஜெபம் என்று சொன்னாலே நம்மளுடைய வாழ்க்கையில் தனிமையாக இறைவனோடு எனக்கும் உள்ள அந்த உறவை மட்டும்தான், இதில் வேற யாரும் கிடையாது.
அந்த உறவு எப்படியாக இருக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கடவுள்கிட்ட தான் வந்து சண்டை போடுவோம். ஆண்டவரை இப்படி செஞ்சிட்டீங்களே, என் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஆயிடுச்சு, நான் எதிர்பார்க்கவே இல்லை, என் குடும்பத்தில் இந்த மாதிரி ஒரு சூழல் நடந்துருச்சு என்று உரிமையோடு சண்டை போடுறது யாருக்கிட்ட முடியும் அப்படின்னு பார்த்தா கடவுள்கிட்ட மட்டும்தான் முடியும். பக்கத்தில் இருக்கவங்கிட்ட சண்டை போட்டு பாருங்களேன், அவ்வளோதான், முடிஞ்சது. வெளியில் வந்தவுடனே வா உனக்கு இருக்குது வச்சுக்கிறேன் என்று நம்ம சொல்லுவோம்ல. அதே போல் இந்த உறவு என்பது இறைவனோடு கொண்டிருக்கிற இந்த தனிப்பட்ட ஜெப வாழ்வு நம்ம கடவுள்கிட்ட எவ்வளோ வேணாலும் என்ன வேணாலும் பேசலாம், அவர் நமக்கு திரும்ப சொல்லுவார். அதற்கு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு இன்றைய முதல் வாசகம் தொடக்க நூலில் இருந்து பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை இறைவனை பின்பற்றியதாக இருந்தது என்று இன்று முதல் வாசகத்தை நம்ம வாசித்தோம். அவர் சொல்கிறார், விண்மீனை போல உன்னை நான் பெருக செய்வேன், கடல் மணலை போல உன் குடும்பம் பயங்கரமாக இருக்கும் என்று ஆண்டவர் பலவற்றை சொல்லுகிறார். ஆனால் அந்த நேரத்தில் ஆபிரகாமுக்கு குழந்தை இருந்துச்சா, குழந்தை இல்லையா? குழந்தை இல்லை. இல்லாத நேரத்தில் கடவுள் வந்து இந்த மாதிரி சொல்கிறாரு, இந்த மாதிரி விண்மீனை போல நான் உன்னை பெருக செய்வேன் என்று சொல்லும்போது அவர் கொஞ்சம் வருத்தம் இருக்குமா இருக்காதா? ஆண்டவர் எவ்வளோ பெரிய நபர், என்னை அவர் பல இடங்களுக்கு வழி நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் நினச்சார்னா ஒரு நிமிஷத்தில் என்ன காலி பண்ணிடலாம். ஆனால் அந்த ஒரு எண்ணம் அவருக்கு இல்லாமல் எவ்வளோ ஒரு உறவை மேம்படுத்துகிறார் என்று பார்த்தோம் எனில், அவர் சொல்கிறாரு, இது எப்படி நடக்கும், நான் எதை வச்சு இதை நான் கண்டுபிடிக்க முடியும், இதுக்கு என்ன உறுதி இருக்குது, என்ன ஆதாரம் இருக்குது என்று அவர் அழகாக தன்னுடைய நண்பரிடத்தில் பேசுவதை போல இந்த வார்த்தைகள் இருக்கும். அதுதான் அவரும் சொல்கிறார், சரி நீ போயிட்டு எல்லாம் கொஞ்சம் விலங்குகளை எடுத்துகிட்டு வா என்று சொல்கிறார். அதன் வழியாக உடன்படிக்கை செய்து கொள்கிறார். அதுதான் இறைவனுடைய செயல்பாடு. நம்மளுடைய வாழ்வில் எனக்கும் இறைவனுக்கும் உள்ள உறவு யாராலையும் புரிந்து கொள்ளவே முடியாது. எனக்கும் அவருக்கும் மட்டும்தான். சண்டை போகிறதுனாலும் அவர் தான், மகிழ்ச்சியோடு நம்ம மகிழ்ச்சியை வெளிப்படுத்துறதும் அவர் தான், என்னுடைய மன கஷ்டத்தை வெளிப்படுத்துறதும் அவர்கிட்ட தான், வேற யாருக்கிட்டையும் முடியாது. அப்படி என்னுடைய தனிப்பட்ட ஜெபத்தில் ஆண்டவருக்கு நான் கொடுக்கக்கூடிய முக்கியம், ஆபிரகாமை போல எனக்கும் அவருக்கும் உள்ள ஒரு எந்த உறவு நபரால் புரிந்து கொள்ளவே முடியாது. நம்ம ஒரு சின்ன விஷயத்தை ஜெபமாக எடுத்து செய்வோம், அது மற்றவர்களுக்கு சிரிப்பாக இருக்கும். நீங்களாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அதனாலேயே ஒரு சில பேர் தன்னுடைய ஜெப செயல்பாட்டை யார்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க. அப்படியாக சிறு சிறு விஷயங்களில் இறைவனோடு நாம் ஒன்றித்திருப்பது தான் அது எனக்கு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும். இது முதல் செயல். இரண்டாவதாக இருக்கிற ஜெபம் எப்படின்னா, குழு ஜெபமாக இருக்கிறது. நம்ம குடும்பத்தில் குடும்ப ஜெபம் செய்வோம், அன்பியங்களாக பல குடும்பங்கள் ஒன்றாக இணைந்து ஜெபம் செய்வோம், அன்பியங்கள்லாம் சேர்ந்து திருப்பலி என்னும் ஜெபம் வழிபாடாக இந்த திருப்பலிக்கு பங்கெடுத்து வந்திருக்கிறோம். இவ்வாறாக ஒரு பொது கருத்திற்காக ஜெபிப்பது நம்முடைய வாழ்வில். இந்த பொது ஜெபம் என்று சொல்லும் பொழுது நிறைய நேரத்தில் என்னை நான் மையப்படுத்துகிற பொழுதும் என்னுடைய குடும்பத்தை மையப்படுத்துகிற பொழுதும் நாம் பொது ஜெபத்தை மறந்து விடுகிறோம். நம்மளை விட கஷ்டப்படுறவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, ஆமாவா இல்லையா? கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்வில் ஆண்டவர் நமக்கு செய்த பல நன்மைகள் நினைச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், மற்றவர்களுக்கு நடக்கின்ற பல துன்பங்களை விட நமக்கு நடப்பதெல்லாம் ஒரு சின்ன தூசி தான். அதற்காக தான் நாம் பொது ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். நம்மளை விட ஜெபம் தேவைப்படுகிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள், ஆண்டவருடைய ஆசீர் தேவைப்படுபவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். உதாரணத்துக்கு சொல்ல போனால், இந்த உலக சமாதானத்துக்காக நான் திருப்பலி ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்பது உண்டு. அதெல்லாம் பார்க்குற பொழுது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இன்னும் கூட என்னதான் டெக்னாலஜி வளர்ந்தாலும் இன்னும் சண்டைகள் நடந்து கொண்டிருக்கிற நாடுகளுக்கு மத்தியில் அதற்குள் மாட்டிக்கொண்டிருக்கிற சாதாரண மக்கள், எந்த ஒரு உதவியும் இருக்காது. அதில் வளருகின்ற குழந்தைகள், அந்த தலைமுறையினருக்கெல்லாம் எப்படி இருக்கும்? நிம்மதியான தூக்கம் இருக்குமா? உணவு கிடைக்குமா? அவர்களுடைய வாழ்வு எப்படி இருக்கிறது? ஒரு கேள்விக்குறியான வாழ்வாகவே இருக்கிறது. நமக்கெல்லாம் ஆண்டவர் நிறைய தந்திருக்கிறார், நமக்கு எதிர்காலம் நன்றாக இருக்கிறது, நம்ம பெற்றோர்கள் பார்த்து கொள்வார்கள், அவர்கள் நம்மை நல்முறையில் வழி நடத்துவார்கள். ஆனால் எந்த ஒரு எதிர்காலம் பற்றி தெரியாமலேயே வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிற, இவ்வாறாக மாட்டி தவித்து கொண்டிருக்கிற, போர்களுக்கு மத்தியில் இருக்கிற ஏழை மக்கள், சாதாரண பாமர மக்கள், அவர்களாம் எங்கே போவாங்க? இப்போ அவர்களுடைய வாழ்வு மேம்பட வேண்டும் எனில் நம்மளுடைய பொது ஜெபத்தை நாம் ஏறெடுக்கிறோம். இவ்வாறாக பொதுவாக வருகிற பொழுது, பொது கருத்துக்களை வைக்கிற பொழுது ஆண்டவருடைய ஆசீர் யார் மீதெல்லாம் பார்வையில் பட வேண்டுமோ அப்படியெல்லாம் படுகிறது. இது இரண்டாவது முறையாக நாம் பார்க்கிற பொழுது பொது ஜெபத்தை இன்று இரண்டாம் வாசகத்தோடு ஒப்பிட்டு பார்த்தவனில் பவுல் அடிகளார் அழகாக சொல்கிறார். 2 குருவை பற்றி சொல்கிறார். யாரெல்லாம் நம்பலையோ அவங்க விட்டுருங்க, நம்புகின்ற ஒவ்வொரு நபரும் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும்.
அப்போ ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் நீங்களும் நானும் தான் ஆண்டவரால் வழிநடத்தப்பட்டிருக்கிறோம். நாம் பிறருக்காக ஜெபிக்கவில்லை எனில் யார் தான் மற்றவங்களுக்காக ஜெபிப்பா? மற்றவர்கள் எல்லாரும் சுயநலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது இறைவனால் வழிநடத்தப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு ஒரு அழைத்தலின் வழியாக நம்ம அனைவரும் கிறிஸ்தவர்களாக மாற்றப்பட்டிருக்கிறோம். இப்போ நாம் பிறருக்காக ஜெபிப்பது நமது கடமையாக இருக்கிறது. இது இரண்டாவது. கடைசியாக பார்ப்பது இந்த முதலும் இரண்டும் சேர்ந்தது தான் நானே ஒரு ஜெபமாக மாறுவது. அதுதான் இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழகாக வெளிப்படுத்துகிறார். தனி ஜெபத்திற்காக தனது நண்பர்களை அழைத்து ஒரு மலை மேலைக்கு போறாரு. அவராக மலை மீது சென்ற அவர் தனது ஜெபத்தின் வழியாக அவர் முகம் மலர்ச்சி பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நற்செய்தியில் பார்க்கும். ஒரு வெள்ளை வெளியில் என்று மாறுகிறது. நாமுமே ஒரு ஜெபமாக மாறுகிற பொழுது எந்த துன்பம் வந்தாலும் நான் மகிழ்ச்சியோடு தான் இருப்பேன். அதுதான் என்னுடைய வாழ்க்கையில் நான் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான செயல். அந்த நேரத்தில் மோசேயும் எலியாவும் அவர்கள் 2 பேரும் அவருடைய இறப்பை பற்றி பேச வந்திருக்கிறாங்க. அந்த நேரத்தில் ஆண்டவருடைய முகம் வெளிர்ந்ததை நாம் பார்க்க முடிகிறது. இப்படி நம்முடைய வாழ்வில் சாதாரண வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற நமது மத்தியில் எவ்வளோ நன்மைகளும் நடக்கிறது, துன்பமும் நடக்கிறது, எதிர்பாராத விஷயங்கள் நடக்கிறது. எது நடந்தாலும் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து நான் முன்னேறி சென்று கொண்டே இருக்கிற பொழுது அந்த நம்பிக்கை துன்பம் வந்தாலும் என்னை மகிழ்ச்சியில் வழி நடத்தும். அதுதான் இன்றைய நாளில் நாம் சிந்திக்கக்கூடிய ஒரு முக்கியமான செயலாக இருக்கிறது. இந்த ஜெபம் எதெல்லாம் நம்ம அழகாக இட்டு போட்டு பார்க்குறீங்களா? ஒரு தனி நபரிடத்திலிருந்து ஆரம்பித்த இந்த ஜெபம் பொது கருத்துகளுக்காக அப்படியே சென்று நானே ஒரு ஜெபமாக மாறுவதாக என்னை இந்த ஜெபம் மாற்றுகிறது. அப்போ நம்மிடத்தில் இதுவரை ஜெபம் என்பது எந்த நிலையில் நான் வைத்திருக்கிறேன் நாம் சிந்திச்சு பார்க்கணும். என் சுயநலத்திற்காகவும் எனக்காக மட்டும் ஆண்டவரை நான் வச்சிருக்கிறேன் அப்படி சொன்னால் அது தவறு. நான் எனக்காகவும் பிறருக்காகவும் வைத்து நானும் நன்றாக இருக்க வேண்டும், பிறரும் நன்றாக இருக்க வேண்டும், மகிழ்ந்து இருக்க வேண்டும். துன்பம் வந்தாலும் அந்த துன்பம் ஆண்டவரின் செயலால் ஒரு நாள் இன்பமாக மாறும். அந்த நம்பிக்கையோடு நான் பயணிக்கிறேனா? இதனால் நான் பயணித்தேன் எனில் அதுதான் என்னுடைய இந்த தவக்கால வாழ்வில் நான் செலுத்துகின்ற ஒவ்வொரு ஜெபத்தினுடைய அடிப்படையாக இருக்கிறது. அப்போ நான் விசுவாசத்தோடு என்னுடைய ஜெபத்தை ஒவ்வொரு சமயத்திலும் எப்படி நான் ஜெபிக்கிறேன் என்பதை சிந்திப்போம். தெய்வீக திருப்பலியில் தூயாவின் துணையை வேண்டி மன்றாடுவோம். அனைவரும் எழுந்து நிற்போம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவி வல்லமையார் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். லாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன்.
மகன் இவரே என்று பெயர் சொல்லி அழைத்த நமது ஆண்டவரிடத்தில் நமது வேண்டுதல்களை எடுத்துரைப்போம். உங்கள் பதில்: ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வின் ஊற்றே எம் இறைவா, திரு அவையை வழிநடத்தும் எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள், துறவரத்தார் அனைவரையும் இறையன்பில் நிலைத்திருந்து எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக எம்மோடு பயணிக்க அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இயேசுவில் நம்பிக்கை கொள்வோர் நிலைவாழ்வு பெறுவோர் என்று வாக்களித்த எம் இறைவா, நாங்கள் நம்பிக்கையில் நிலை பெற்று வாழவும் உம் இறையாட்சியின் காட்சிகளாய் ஒளித்திடவும் அடுத்திருக்கும் எம் மக்களையும் இறையாட்சியில் இணைந்திட உழைக்கவும் தேவையான ஞானத்தை அனைவருக்கும் வழங்கிட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உயர்ந்த மலையில் உருமாறிய இயேசுவே, எங்களை அச்சுறுத்தும் துன்ப, துயர, நோய், வெறுப்பு, தனிமை, கொடுமைகளுள் அகப்பட்டு அழியும் எங்கள் இதயத்தில் அன்பை விதைத்து நாங்கள் உயர்ந்திட வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். குழந்தைகளை அரவணைப்பவரே எம் இறைவா, இக்காலத்தில் கரு சிதைவு என்னும் முறையில் கொல்லப்படும் அபாயத்தில் இருக்கும் பிள்ளைகளை உம்மிடம் ஒப்படைக்கிறோம். பிள்ளைகள் உமது கொடைகள் என்று நாங்கள் உணர்வோம். ஆசையால் ஏமாற்றம் அடையாமல் வாழும் உணர்வை யாவரும் பெற்றிட அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் பொது கருத்துகளுக்காக மன்றாடுவோம். இவை அனைத்தையும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக, தீகத்தில் காணும் படைப்பு யாவும் இறைவா எனக்காக. இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக, தீகத்தில் காணும் படைப்பு யாவும் இறைவா எனக்காக. நினைத்தேன் நினைத்தேன் நான் தர அனைத்தும் முந்தன் காணிக்கை. நினைத்தேன் நினைத்தேன் நான் தர அனைத்தும் முந்தன் காணிக்கை. என் இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக. பூத்து துளுங்கும் மரங்களும் இங்கு காய்ந்து கனிந்த கனிகளும், ஓங்கி உயர்ந்த மரங்களும் அதை சூழ்ந்து வளர்ந்த செடிகளும், இயற்கை கூறும் கவிதைகள் யாவும் இறைவன் தந்த கொடைகளே. இயற்கை கூறும் கவிதைகள் யாவும் இறைவன் தந்த கொடைகளே. நினைத்தேன் நினைத்தேன் நான் தர அனைத்தும் முந்தன் காணிக்கை. நினைத்தேன் நினைத்தேன் நான் தர அனைத்தும் முந்தன் காணிக்கை. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பலி பொருள் எங்கள் பாவங்களை கழுவி போக்க உம்மை வேண்டுகின்றோம்.
பாஸ்கா விழாவை கொண்டாடுவதற்கு உம்மீது நம்பிக்கை கொண்டோரின் உடல்களையும் மனங்களையும் அது புனிதப்படுத்துவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தமது சாவை சீடர்களுக்கு முன்னறிவித்து புனித மலையில் தமது பேரொளியை வெளிப்படுத்தினார். அதனால் சட்டமும் இறைவாக்குகளும் சான்று பகர்ந்தவாறு தம் பாடுகள் வழியாகவே உயிர்ப்பின் மாட்சிக்கு தாம் வந்து சேர வேண்டும் என்பதை அவர் விளங்க செய்தார். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராது உமது மாட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குடும்பமாய் பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி
அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு ஆவியை நினைவு கூர்ந்தருளும். திருத்தந்தை பிரான்சிஸ், பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு ஆவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், புனித தோமையார், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல
இருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எது நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டோருடைய அமைதி என்று உங்களோடு இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவன் தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இச்செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். மன்னியுங்கள் என்று சொன்னவரே, மன்னிக்கும் இதயம் தாரும். மன்னியுங்கள் என்று சொன்னவரே, மன்னிக்கும் இதயம் தாரும். மன்னிக்கும் இதயம் தாரும். மன்னிக்கும் இதயம் தாரும். மன்னிக்கும்
மன்னிக்கிறேன். துரோகங்கள் செய்தோரை மன்னிக்கிறேன். துன்பங்கள் தந்தோரை மன்னிக்கிறேன். துரோகங்கள் செய்தோரை மன்னிக்கிறேன். சபித்தோரை நேசிக்கிறேன். சத்துருவை நேசிக்கிறேன். சபித்தோரை நேசிக்கிறேன். சத்துருவை நேசிக்கிறேன். மன்னியுங்கள் என்று சொன்னவரே மன்னிக்கும் இதயம் தாரும். மன்னியுங்கள் என்று சொன்னவரே மன்னிக்கும் இதயம் தாரும். 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 மன்னியுங்கள் என்று சொன்னவரே மன்னிக்கும் இதயம் தாரும். மன்னியுங்கள் என்று சொன்னவரே மன்னிக்கும் இதயம் தாரும். அனைவரும் மனங்களிடவும் உயிர்த்த கிறிஸ்து நோக்கி ஜெபம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உமது திருப்பாடுகளினாலும் மரணத்தினாலும் உயிர்ப்பினாலும் எங்களை பழைய பாவனிலிருந்து விடுவித்து முடிவற்ற வாழ்வின் கதவுகளை திறந்து விட்டீரே. நாங்கள் பாஸ்கா நிகழ்ச்சிகளினால் புதுப்பிக்க பெற்று உயிர்ப்பின் பேரொளி பெற செய்தரலும். தீமைகள் அனைத்தும் எங்களை விடுவித்து நித்திய பேரின்பத்திற்கு வழிநடத்தியறலும். நாங்கள் மண்ணுலகம் நாட்டங்களை கலைத்துவிட்டு விண்ணுலக மகிமையை கொடையாக பெற்றுக்கொள்வோமாக. இவற்றெல்லாம் உமது உயிர்ப்பின் வல்லமையால் எங்களுக்கு தந்தரலும். ஆமென். அறிவிப்புக்காக அமர்வோம். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்று ஆண்டின் பொது தவக்காலத்தின் 2ஆம் ஞாயிறை நாம் சிறப்பிக்கிறோம். இன்று காலை இந்த திருப்பலியை புனித பனிமய மாத அன்பியத்தை சார்ந்தோர் சிறப்பிக்கிறார்கள். ஒரு பலத்த கரவொலி கொடுத்து அவர்களுக்கு நமது நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். நன்றி. மாலை 6 மணி திருப்பலி புனித டாமினிக் சாவி அன்பியத்தை சார்ந்தோர் சிறப்பிப்பார்கள். வரும் ஞாயிறு 23ஆம் தேதி அன்று காலை 7:45 மணி திருப்பலியை புனித ஜெரோம் அன்பியத்தை சார்ந்தவர்கள் சிறப்பிப்பார்கள். மாலை 6 மணி திருப்பலியை புனித அருளானந்தர் அன்பியத்தை சார்ந்தோர் சிறப்பிப்பார்கள். நம்முடைய பங்கு பெறவை துணைத் தலைவர் இந்த அறிவிப்புகளை தெரிவிப்பார். இன்று மாலை இன்று 16:25 ஆரியன் கண் பரிசோதனை மையம் நடத்தும் இலவச கண் சோதனை பரிசோதனை முகாம் வருகின்ற காலை 9 மணி முதல் 1 மணி வரை தொன்பஸ்கோ பள்ளி நமது ஆலய பள்ளியில் தொடக்கப்பள்ளி வளாகத்தில் நடைபெறுகிறது. இறை மக்கள் இவ்வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள அன்புடன் அழைக்கின்றோம். இன்று நமது பங்கு அளவிலான சுலுவப்பாதை திருக்கலில் நடத்த உள்ளோம். மாலை 4 மணிக்கு நமது ஆலயத்தில் ஆரம்பமாகும். எனவே அனைவரும் 3:45 மணி அளவில் ஆலயத்தில் கூடுமாறு கேட்டுக்கொள்கிறோம். வரும் 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 6 மணிக்கு ஜெபமாலையும் சிலுவை பாதையும் திருப்பலியும் நடைபெறும். இதனை நமது பங்கு தந்தை அருட்பணியம் அருள்ராஜ் அவர்கள் வழிநடத்துவார். வருகின்ற மார்ச் 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தவக்கால நடைபயணமாக சாந்தோம் புனித தோமையார் தேசிய பேராலயத்திற்கு நாம் செல்ல இருக்கின்றோம். நடைபயணம் சரியாக காலை 5 மணிக்கு நமது ஆலயத்தில் ஆரம்பமாகும். பதிவு செய்து பெறும் டோக்கன் உணவு பேருந்து சேவைக்கு அவசியம். எனவே டோக்கனை மறவாமல் எடுத்து வரவும். பதிவு செய்ய விரும்புவோர் தங்கள் பெயர்களை உதவி பங்கு தந்தையரிடம் பதிவு செய்து டோக்கன் பெற கேட்டுக்கொள்கிறோம். வருகின்ற மார்ச் 30ஆம் தேதி நாம் தவக்கால திருப்பயணமாக பழவேற்காடு புனித மகிமை மாதா திருத்தலத்திற்கு செல்ல இருக்கின்றோம். ஒருவருக்கு ரூபாய் 500 காலை உணவு மற்றும் மதிய உணவு தேநீர் உள்ளடக்கியது. செல்ல விரும்புகிறவர்கள் தங்களின் பெயர்களை பங்கின் அருத்தந்தையிடத்தில் பதிவு செய்ய கேட்டுக்கொள்கிறோம். வரும் ஏப்ரல் 6ஆம் தேதி நமது மறைமாவட்ட அளவில் சிறப்பு தவக்கால திருப்பயணம்
ஏற்பாடு செய்யப்படுகிறது. அன்று மாலை 4 மணிக்கு புனித பீடு மைதானத்தில் ஆல் இண்டியா ரேடியோ பக்கத்தில் உள்ளது. நமது பேராயரின் தலைமையில் சிறப்பு திருப்பலியும் இயேசுவின் திருமுக தியானமும் ஏற்பாடு செய்யப்படுகிறது. அனைவரும் பங்கேற்க அன்போடு அழைக்கின்றோம். விரும்புவோர் தங்களின் பெயர்களை பங்கின் அருத்தந்தையிடத்தில் பதிவு செய்ய கேட்டுக்கொள்கிறோம். நமது கடந்த 1 வருடமாக வார இறுதியில் தூய நெஞ்ச குருமடத்திலிருந்து வந்து பணி செய்த 3ஆம் ஆண்டு இறையியல் அருட்சகோதரர் அஜித் தற்போது படிப்பு முடிந்து தனது மறைமாவட்டம் செல்கிறார். இவர் வரும் ஏப்ரல் மாதம் திருத்தொண்டராக உயர்த்தப்படுவார். எனவே இவருக்காகவும் அவர் பணிக்காகவும் நாம் சிறப்பாக ஜெபிப்போம். அவருக்கு இப்போது நமது பங்கு தந்தை சாலை அணிவித்து பரிசு கொடுத்து சிறப்பிப்பார். சென்ற வார ஞாயிற்றுக்கிழமை காணிக்கை 40,752. தங்களின் தாராள காணிக்கைக்கு நன்றி. நல்ல சமாரியன் காணிக்கை 30,015. அதற்காகவும் நன்றி. இந்த வாரத்திற்கான அன்பிய கூட்டங்கள் வருகின்ற 18ஆம் தேதி புதன்கிழமை புனித மரிய வியானி அன்பிய கூட்டம் மாலை 6:30 மணிக்கு திருமதி கீதா சகாயமேரி அவர்களின் இல்லத்தில் நடைபெறும். புனித செசிலியா அன்பிய கூட்டம் மாலை 6:30 மணிக்கு திரு ஹாரி ஜான்சி அவர்களது இல்லத்தில் நடைபெறும். வரும் 22ஆம் தேதி சனிக்கிழமை புனித டொமினிக் சாவியோ அன்பிய கூட்டம் திரு பெனடிக்ட் லாரன்ஸ் அவர்களது இல்லத்தில் மாலை 6:30 மணிக்கு நடைபெறும். புனித ஆரோக்கிய மாதா அன்பிய கூட்டம் மாலை 6:30 மணிக்கு திரு ஜேம்ஸ் அவர்களது இல்லத்தில் நடைபெறும். புனித ஆசீர்வாதிப்பர் அன்பிய கூட்டம் மாலை 6:30 மணிக்கு திருமதி ரொசேலா கென்னடி அவர்கள் இல்லத்தில் நடைபெறும். புனித பனிமய மாதா அன்பிய கூட்டம் மாலை 6:30 மணிக்கு திரு டென்னிஸ் அவர்களின் இல்லத்தில் நடைபெறும். புனித மயிலை மாதா அன்பிய கூட்டம் மாலை 6:30 மணிக்கு திரு பிஜிமோல் எட்வின் ஜார்ஜ் அவர்களது இல்லத்தில் நடைபெறும். அனைவரும் அன்பிய கூட்டங்களில் கலந்து கொள்ள பணிக்கப்படுகின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, 2 முக்கியமான செய்தி. இன்றைக்கு நடைபெறுகிற நிகழ்வுகள், இந்த திருப்பலி முடிந்தவுடன் 9 மணிக்கு ஆர்யா கண் மருத்துவமனையிலிருந்து வந்திருப்பான்னு நினைக்கிறேன். நான் இங்கே நேரம் இங்கே வந்துட்டேன். அங்கே வந்திருந்தால் அந்த இலவச கண்முக சிகிச்சை கண் சிகிச்சை இலவச முகாம் நடைபெறும். 1 மணி வரை நடைபெறும். அதில் என்ன லாபம் இருக்கிறது? டெஸ்டெல்லாம் இலவசமாக இங்கே செய்கிறார்கள். மருத்துவமனைக்கு செல்லும் பொழுது இங்கே இந்த கேம்பில் பங்கெடுத்திருந்தால், இலவச முகாமில் பங்கெடுத்திருந்தால் கணிசமான அளவு கன்செஷன் கிடைக்கும். ஆகையினால இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். 2வது, இன்று மாலை 4 மணிக்கு பங்கு குடும்பமாக சிலுவை பாதை நமது வீதிகளிலே தெருவுகளில் நாம் செய்ய இருக்கிறோம். இங்கிருந்து இப்படியே லக்ஷ்மண் நகர் வழியாக சென்று ராம்நகர் ஃபர்ஸ்ட் மெயின் வீதி வழியாக சென்று கோயிலுக்கு நாம் வருவோம். ஆரோக்கிய மாதா திருவிழா அன்று தேர் சென்ற அதே தடத்தில் தான் நாம் செல்ல இருக்கிறோம். ஆகவே எல்லோரும் இதில் பங்கெடுக்க அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இது ஒரு நற்செய்தி பணி என்பதை நாம், நற்செய்தி அறிவு பணி என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுவோம். ஆண்டவருடைய பாடுகள், மரணம், உயிர்ப்புக்கு நாம் சாட்சியாக இருக்கணும். சிலுவை தூக்கி கொண்டு செல்லுவது ஒரு சிறப்பு நிகழ்வாக இருக்கும். ஒரு தலத்திலிருந்து மற்றொரு தலத்துக்கு குறிப்பிட்ட நபர்கள், பகுதியை சார்ந்தவர்கள் அல்லது பக்த சபையை சார்ந்தவர்கள், இப்படி பல அமைப்புகள். முதல் தலம் குருக்களும் துறவரத்தாரும் பீட சிறுவர்களும் சேர்ந்து சிலுவை சுமந்து செல்லுவார்கள், இங்கிருந்து அந்த போலீஸ் பூத் தாண்டி இந்த சைடில் செல்லுகிற வரை. ஆகவே இந்த நல்ல நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பயன்பெற உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே,
இவ்வுலகில் வாழும் நாங்கள் ஏற்கனவே விண்ணுலக வாழ்வில் பங்கு பெற அருள் கூர்ந்தீர். மாட்சிக்குரிய மறை நிகழ்வுகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உமக்கு செலுத்தும் நிறை நன்றியை ஏற்றுக்கொள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவரே, உம்மீது நம்பிக்கை கொண்டுள்ளோரை முடிவில்லா ஆசியால் புனிதப்படுத்தி ஒரே திருமகனின் நற்செய்தியை கண்டுபிடித்து செயல்தருள நீர் அருள் புரிந்தருளும். அதனால் அவர் தம் திருத்தூதர்களுக்கு தம்மில் வெளிப்படுத்திய அந்த மாட்சிமிகு அவர்கள் என்றும் ஆர்வம் கொள்ளவும் அதை மகிழ்வோடு வந்தடையவும் தகுதி பெறுவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. துன்பத்திலும் ஜெப வீரர்களாக வாழ சென்று வருவோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் ஸ்துதியும் ஸ்தோத்திரமும் நமஸ்காரமும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.